ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கான கோடிங் வந்து பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி பிளிங்க்குக்கான டாஸ்க் வந்து பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் பார்த்தோமா. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஓகே, ப்ரீவியஸ் கோடிங் நம்ம பண்ணால் தான், வேறெல்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இப்போ அந்த ஃபைல் வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், கோடு வந்து ரைட் பண்ணிடலாம். நம்ம ப்ரீவியஸ் கோடிங்கில் என்ன பண்ணோம், இன்பில்ட் எல்இடி வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இப்போ இன்பில்ட் எல்இடி ஆன் பண்ணணும்னா என்ன சொன்னோம், பின் மோட். ஓகே, பின் மோட். அதில் வந்து ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் கொடுத்துட்டு 13, அவுட்புட் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, இது வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், சம் டிலே மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ஒரே ஒரு டிலே மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். அடுத்து டிஜிட்டல் ரைட். ஓகே, டிஜிட்டல் கண்ட்ரோல் ஸ்பேஸ் சம்திங்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்த கீவேர்ட்ஸ் என்ன போடணும் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ டிஜிட்டல் ரைட். ஓகே, அந்த ப்ரீவியஸ் கீவேர்டை வந்து என்ன பண்ணேன், நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் இது மாதிரி ஓவர் ரைட்டு கூட ஆகும், அதனால் வந்து இஷ்யூ கிடையாது. பின் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13. நம்ம ரைட் பண்ண போகிற பின் வந்து என்னென்னா 13. இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஹை பண்ணலாம். HIGH. ஓகே, ஏன்னா ஹை லோ அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து 0 or 1 தான். ஆனால் ஹியூமனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹை லோ நம்ம என்ட்ரி பண்ணால் தான் நமக்கு தெரியும். அடுத்து டிலே. ஓகே, இதில் வந்து என்னென்னா இன்பில் டிலேவே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், டிலே ஓப்பன் பேக்கெட் க்ளோஸ் பேக்கெட் போட்டு எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1000 இல்லைனா 500 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, டிஜிட்டல் லைட்டில் வந்து 13 செகண்ட்ஸ் 13th பின் வந்து ஹை பண்ணியிருக்கேன். அடுத்து 500 மில்லி செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்து அதே இது பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ரைட். டிஜிட்டல் ரைட். ஓகே, டிஜிட்டல் ரைட் ஓப்பன் ப்ராக்கெட் 13, லோ. ஓகே, ஏன்னா என்ன ஆகணும், எல்இடி வந்து லோ ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. லோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டிலே சம் ஆட் பண்ணுறேன். டிலே சேம் அதே 500 மில்லி செகண்ட்ஸ் என்ன ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, 500 எண்ட் ஆஃப் லைனில் செமிகோலன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் வந்து நான் லோட் பண்ணுறேன். அதே மாதிரி டூல்ஸில் போய்ட்டு போர்ட்டு அடினோ யூனோவில் வந்து ஏவிஆரில் போய்ட்டு அடினோ யூனோ செலக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அடுத்து காமில் வந்து போர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா COM 12. இது வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். என்ன சொன்னேன், உங்களுடைய இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டிவைஸ் மிஷின் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு இது மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் போர்ட்ஸில் காமன் எல்பிடி அப்படின்னா பாருங்கள். அதெல்லாம் COM 12 அப்படிங்கிற ESP சீரியல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு COM 12 இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க, என்னுடைய அடினோ போர்டை வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது என்னுடைய கேமரா வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னுடைய போர்டு வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இதில் எந்த இஷ்யூ இல்லை. அடினோ போர்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஒரே ஒரு எல்இடி மட்டும் ஆனில் இருக்குது, பவர் எல்இடி மட்டும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணிருப்பேன். இந்த 7 மார்க்கை ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், ப்ரோக்ராம் வந்து லோட் ஆகும். லோட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு எல்இடி வந்து பிளிங்க் ஆகும் பாருங்கள். ஓகே, ஏன்னா டிலே வந்து எரர்னு வருது. ஓகே, டிலேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் டி போடணும். நான் வந்து கேப்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால இஷ்யூ சொல்லியிருக்காங்க. வேறெல்லாம் எதுவும் கிடையாது. டிலே. ஓகே, ஏன்னா எஸ்டிஎம்ல வந்து கேப்ஸ் டி தான் வரும். அதனால் எஸ்டிஎம் ரைட் பண்ணிட்டு நான் இதை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டி வந்து 500 மில்லி செகண்ட்ஸ் வரைக்கும் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஆன் ஆஃப் இருந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட் டைம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டி வந்து ஆன் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்குது. இல்லை இதுவே வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பண்ணோம்னா 1.5 செகண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து நீங்கள் டிலே வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ டிலே நார்மல் கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 1ன்னா அப்படின்னா 1 மில்லி செகண்ட்ஸ். அப்போ 1000 அப்படின்னா என்ன தான் 1 செகண்டு. அப்போ நான் 1500 போட்டிருக்கேன். அப்போ என்ன 1.5 செகண்ட்ஸ் வந்து எனக்கு ஆன் ஆஃப் ஆகும். இப்போ என்ன அப்படி கோடை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடு வந்து 1.5 மில்லி செகண்ட்ஸ் வந்து 1.5 செகண்ட்ஸ் வந்து ஆன் ஆஃப் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நடந்த ஸ்பீடுக்கும் இப்போ இருக்க ஸ்பீடும் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ நம்மளுடைய கோடிங் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கோடிங்கில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி, ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆன் எல்இடி பிளிங்க் ரெண்டுக்கான கோடிங் வந்து நம்ம பார்த்தோம். இதுக்கான சம் டாஸ்க் வந்து நான் தரேன், அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நேற்று நம்ம பார்த்த அதே பிபிடி சைடு தான், வேறெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்இடி ஆன் ப்ரோக்ராம் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடினோவில் எல்இடி ஆன் பண்ணுறதுக்கான டாஸ்க் வந்து என்னென்னா, ஆல் எல்இடிஸ் கனெக்டட் டு அடினோ பின்ஸ் 0 to 7 ஆர் டர்ன்ட் ஆன். ஓகே, 0 to 7 வரைக்கும் கனெக்ட் பண்ணி எனக்கு என்ன பண்ணணும், எல்லா எல்இடியும் அட் அ டைமில் ஆன் ஆகணும். ஓகே,
இது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரோட்டேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து இருக்குது. அந்த ப்ரோட்டேஸ் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எப்படி கோட் ரைட் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் கன்ஃபார்ம் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அமாங் த எல்இடிஸ் கனெக்டட் டு Arduino pins 0 to 7 ஒன்லி த எல்இடிஸ் ஆன் பின்ஸ் 2, 4 and 6 ஆர் டர்ன்ட் ஆன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், 0 to 7 வரைக்கும் எல்இடி கனெக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கு என்ன ஆகணும், 2, 4, 6 அந்த எல்இடி மட்டும் தான் ஆன் ஆகணும். மற்ற எல்இடி எல்லாமே எப்படி இருக்கணும், ஆஃபில் இருக்கணும். ஓகே, இது எல்லாமே ப்ரோட்டேஸ் அவுட்புட்டாகவே எனக்கு காமிங்க. ஏன்னா உங்களோட ஹார்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா ஹார்ட்வேர் அவுட்புட் காமிங்க. இல்லை அப்படின்னா ப்ரோட்டேஸில் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கேளுங்க. நான் அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அடுத்து Arduino எல்இடி கண்ட்ரோல் பேட்டர்ன்ஸ். ஓகே, இது வந்து என்ன, டிலே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறது. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்னென்னா, டர்ன் ஆன் எல்இடிஸ் கனெக்டட் டு Arduino pins 0 to 7 1 by 1 ஃபார்வர்ட் டைரக்ஷன் வித் ஏ 1 second டிலே பிட்வீன் ஈச் எல்இடி. ஓகே, இந்த 0 to 7 வரைக்கும் எல்இடி என்ன ஆகணும், எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா எனக்கு என்ன ஒவ்வொரு எல்இடியாக வந்து ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து டர்ன் ஆஃப் 8 எல்இடிஸ் கனெக்டட் டு Arduino pins 0 to 7 1 by 1. எனக்கு என்ன ஆகணும், அந்த 8 எல்இடி ஆன் ஆன எல்இடி எல்லாமே என்ன 1 by 1 ஆஃப் ஆகணும். ஓகேவா, ரிவர்ஸ் டைரக்ஷன் ஃபார்வர்ட் டைரக்ஷன்லையே. கீப் ஆட் நம்பர்டு எல்இடிஸ் ஆஃப் அண்ட் ஈவன் நம்பர்டு எல்இடிஸ் ஆன் அமாங் பின்ஸ் 0 to 7. ஓகே, எனக்கு என்ன ஆகணும், ஈவன் எல்இடி எல்லாமே ஆன் ஆகணும், ஆட் நம்பர் போடாமே ஆஃபில் இருக்கணும். ஆட் நம்பர்னால் என்ன சொல்லுவோம், 1, 3, 5, 7 இது எல்லாமே என்னது ஆட் நம்பர். இந்த எல்இடி எல்லாமே ஆஃபில் இருக்கணும். ஈவன் நம்பர்னா என்ன சொல்லுவோம், 0, 2, 4, 6 இந்த எல்இடி எல்லாமே ஆனில் இருக்கணும். அதே சேம் டாஸ்க் தான் ஃபோர்த்து. ஆட் நம்பர் போடாமல் ஆனில் இருக்கணும், ஈவன் நம்பர் போடாமல் ஆஃபில் இருக்குன்னு சொல்லிப்பேன். அப்போ என்ன ஆகணும், 1, 3, 5, 7 இதெல்லாம் ஆனில் இருக்கணும். 0, 2, 4, 6 எல்லாமே ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகே, அடுத்த ஃபிஃப்த் டாஸ்க் வந்து என்னன்னா, டர்ன் ஆன் எல்இடிஸ் பின் 0 to 7 1 by 1 ஃபார்வர்ட் டைரக்ஷன் வித் ஏ 1 second டிலே. ஓகே, பிட்வீன் ஈச் வெயிட் ஃபார் 5 seconds. எல்லா எல்இடியும் ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 seconds வெயிட் பண்ணிட்டு தென் டர்ன் ஆஃப் எல்இடிஸ் ஃப்ரம் பின் 7 to 0 ரிவர்ஸ் டைரக்ஷன் 1 by 1 எங்கன்னா ஆகணும், எல்இடி வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, இந்த டாஸ்கில் வந்து யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு கோடிங்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கோடிங் போட்டு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.